அந்த ஃபர்லை நிறைவேற்றுகிற போது அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும்? ஜமாத்தாக நிறைவேற்றணும். அந்த ஜமாத்தா நிறைவேற்றுவது என்பது மார்க்கத்தில் என்னது? அது வாஜிப். அது என்னது? கட்டாய கடமை. யாருக்கு வாஜிபு? ஆண்களுக்கு வாஜிப். பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் மஸ்ஜிதிற்கு வந்து 5 நேர தொழுகையை ஜமாத்தா நிறைவேற்றுவது என்பது வாஜிப், கட்டாய கடமை. அதுல யாருக்கும் இல்ல சலுகை இல்லை. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது வாஜிப் அல்ல, கட்டாயம் அல்ல. தொழுகலாமா? தொழுகலாம், அனுமதி உண்டு. சலுகை அவர்களுக்கு அது சலுகை. விருப்பப்பட்டால் அவர்கள் ஜமாத்தா வந்து தொழுகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெண்கள் செஞ்சாங்க, ஜமாத் தொழுகைக்கு வந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபஜர் ஜமாத்துக்கு. ஃபஜர் ஜமாத்துக்கு எங்க வந்திருக்கு? யார் வந்திருக்காங்க? பெண்கள் ஜமாத்தா வந்து தொழுவாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம்? ஃபஜருக்கு வருவோம். அந்த இருளின் போது என்ன செய்வோம்? நாங்க எங்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் கடந்து சென்று விடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். ஃபஜர் ஜமாத்துக்கு என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மஸ்ஜித் நபவியில என்ன செஞ்சிருக்காங்க? பெண்கள் தொழுது இருக்கிறாங்க. அவங்க கடமை இல்லை, தொழுகலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஜமாத் தொழுகையை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் வலியுறுத்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த. நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்து நீங்கள் தொழுகை நிலைநாட்டினால், யாருக்கு மத்தியில? போர் புரிகின்ற போர் வீரர்களுக்கு மத்தியில். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக். அந்த போர் செய்கின்ற வீரர்களில் ஒரு கூட்டம் உங்களோடு நின்று தொழட்டும். எங்க அல்லாஹ் தொழ வேண்டும் என்று சொல்றான்? போர்க்களத்தில். சரிங்களா? அதை விட நெருக்கடியான ஒரு சூழல் வேற எதுவுமே இல்லை, ஆபத்தான சூழல் வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த போர்க்களம் என்கிற ஆபத்துல கூட என்ன கிடையாது? ஒரு முஸ்லீம் இருக்கு தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை, ஜமாத்தை விடுவதற்கும் அனுமதி இல்லை. 2 விஷயத்தை நம்ம இதுல புரியணும். தொழுகை மட்டும் பேசவில்லை இந்த வசனம். எதை பற்றி பேசுகிறது? ஜமாத்தா தொழுவதை பற்றி பேசுகிறது. அப்ப போர்க்களத்திலேயே ஜமாத் வேண்டும் என்று சொன்னால், போர் இல்லாத நிலையில அது எல்லாவற்றை விட அதிகமா வலியுறுத்துகின்ற ஒன்றாயிடும். இப்ப எல்லா நேரமும் ஒரு முஸ்லிம் ஜமாத்தா தான் தொழுகை நிறைவேற்றணும்.